நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எல்ஐசி ஏஜென்ட் காஜா மைதீன். என்னுடைய நம்பர் மேல ஸ்க்ரோல் ஆகும். இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜீவன் தாரா 2 அப்படின்னு ஒரு பிளான் வந்து எல்ஐசி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிளானை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதாவது டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜீவன் தாரா 2ல நம்ம என்ன பிரீமியம் கட்டினா எவ்வளவு பென்ஷன் நமக்கு கிடைக்கும், எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் எல்லாம் அந்த ஜீவன் தாரா 2ல நம்ம எடுக்கலாம் அப்படின்றது முன்னாடி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் இதுல என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் ஜீவன் தாரா 2ல முதலீடு பண்றாரு. அவர் சிங்கிள் லைஃப் தான் ப்ரிஃபர் பண்ணி வைக்கிறாரு. பிரீமியம் பேயிங் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா 15 வருஷம் சூஸ் பண்றாரு. அதாவது 30 வயசுல இருந்து 44 வயசு வரைக்கும் அவர் பணம் கட்டுவாரு. 45வது வருஷத்துல இருந்து அவருக்கு பென்ஷன் கிடைக்கும். இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே காமன் தான். அவரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் பிரீமியம் கட்டுறாரு. முதல் வருஷத்துக்கு 4,500 ரூபாய் ஜிஎஸ்டி வரும். அடுத்த 14 வருஷத்துக்கு 2,500 ரூபாய் ஜிஎஸ்டி வரும். அப்படி பார்க்கும்போது 15 வருஷத்துக்கு அவர் மொத்தமா கட்டின தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15,36,000 ரூபாய் மொத்தமா கட்டியிருப்பாரு. என்னென்ன ஆப்ஷன்ஸ்ல அவருக்கு என்ன மாதிரியான பென்ஷன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஆப்ஷன் 1, அதாவது அவர் லைஃப் லாங் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கலாம். அவரோட லைஃபுக்கு அப்புறம் எந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியமும் அவங்க நாமினிக்கு போகாது. அந்த ஆப்ஷன் 1 அவர் சூஸ் பண்ணாரு அப்படின்னா அவருடைய 45வது வயசுல இருந்து அவருடைய ஆயுட்காலம் முழுக்க 1,75,680 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். ஒரு 90 வயசு வரைக்கும் அவரு இந்த பென்ஷன் வாங்குறாரு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா கூட 79,05,600 ரூபாய் அவரு மொத்தமா இந்த பிளானால பயனடைஞ்சிருப்பாரு. ஆப்ஷன் 2 அவர் சூஸ் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல ஆப்ஷன் 2 என்ன கண்டிஷன், அவர் இருக்கிற வரைக்கும் லைஃப் லாங் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கலாம். அவருக்கு அப்புறம் அவர் இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஜிஎஸ்டி கழிஞ்சது போக இந்த 15 லட்சம் ரூபாய் தொகையை அவங்களுடைய நாமினிக்கு கொடுத்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது அவருடைய 45வது வயசுல இருந்து அவருக்கு இயர்லி பென்ஷனா 1,60,800 ரூபாய் வருஷம் அவருக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இது வந்து கேரண்டீடு பென்ஷன். 90 வயசு வரைக்கும் அந்த பென்ஷனை அனுபவிச்சுட்டு வராரு அப்படின்ற பட்சத்துல 72,36,000 ரூபாய் அவர் பென்ஷனா மட்டும் வாங்கியிருப்பாரு. அது போக அவருடைய ஆயுட்காலத்துக்கு அப்புறம் அந்த 15 லட்சம் ரூபாய் அவருடைய நாமினிக்கு போயிடும். ஆப்ஷன் 3 என்ன கண்டிஷன் அப்படின்னா, அவரு 30 வயசுல பாலிசி எடுக்கிறாரு, 44 வயசு வரைக்கும் பணம் கட்டுறாரு, வருஷம் 45 வயசுல இருந்து அவருக்கு பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் அவருடைய ஆயுட்காலம் முழுக்க. அவருடைய 75வது வயசுல அவர் கட்டின தொகையில ஒரு 50% பிரீமியத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், அவரே வாங்கிக்கலாம். பேலன்ஸ் 50% பிரீமியம் அவரு ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய நாமினிக்கு போயிடும். 45வது வயசுல இருந்து அவருடைய ஆயுட்காலம் முழுக்க வருஷத்துக்கு 1,57,890 ரூபாய் வருஷம் அவருக்கு பென்ஷன் கிடைக்கும். 75வது வயசுல 7,5 லட்சம் ரூபாய் அவர் வாங்கிக்கலாம். அந்த பணத்தை வச்சு அவர் இன்னொரு பென்ஷன் பிளான் எடுக்கிறாரோ இல்ல வேற ஏதோ செலவுகள் கூட அவங்க பார்த்துக்கலாம். அவங்க ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நாமினிக்கு ஒரு 7,5 லட்சம் போய் சேரும். அதுவே ஆப்ஷன் 4 எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, நான் இப்ப சொல்றது எல்லாமே வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் கட்டுறாரு, 15 வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியடு, சிங்கிள் லைஃப் எடுக்கிறாரு. அதோட கண்டிஷன்ல தான் நான் இப்ப சொல்றேன். ஆப்ஷன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணா அவருக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுவே ஆப்ஷன் 4 எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, நான் அவருடைய 45வது வயசுல இருந்து 1,54,950 ரூபாய் அவருக்கு லைஃப் லாங் கிடைச்சிட்டே இருக்கும் இயர்லி பென்ஷனா. அதே மாதிரி 90 வயசு வரைக்கும் அவரு அந்த பென்ஷன் அனுபவிக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல 69,74,100 ரூபாய் அவர் மொத்தமா அனுபவிச்சிருப்பாரு பென்ஷனா மட்டும். அவருடைய 75வது வயசுலயே அவங்க கட்டின தொகையில 15 லட்சத்தை முழுசா அவரே வாங்கிக்கிறாரு. அதுக்கு அடுத்தும் 76வது வயசுல இருந்து இதுக்கு முன்னாடி என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரோ அது 1 ரூபா கூட கம்மி இல்லாம அவருக்கு லைஃப் லாங் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆப்ஷன் 5 என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், அவருடைய 80வது வயசுல அவரு கட்டின தொகையில இருந்து பாதி தொகையை அவர் வாங்கிக்கலாம். அப்படி பார்க்கும்போது 44 வயசு வரைக்கும் பணம் கட்டுவாரு. 45 வயசுல இருந்து அவருக்கு 1,59,450 ரூபாய்
இயர்லி பென்ஷனா அவருக்கு அவருடைய ஆயுட்காலம் முழுக்க கிடைக்கும். இதுவும் கேரண்டீடு பென்ஷன் தான். நான் இப்ப சொல்றது எல்லாமே கேரண்டீடு பென்ஷன் பிளான் தான். போது அவருடைய 90 வயசு வரைக்கும் இந்த பென்ஷன் வாங்கிட்டு இருக்காருன்ற பட்சத்துல 71,75,250 ரூபாய் பென்ஷனா மட்டும் அவர் வாங்கியிருப்பாரு. அது போக அவருடைய 80வது வயசுல 7,5 லட்சம் ரூபாய் அவர் கட்டண தொகையில பாதி அமௌண்ட் அவர் வாங்கிக்கிறாரு. அவருடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய நாமினிக்கு மீதமுள்ள தொகை 7,5 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. அதுவே ஆப்ஷன் 6 அவர் சூஸ் பண்ணாரு அப்படின்னா, ஆப்ஷன் 6ல நம்ம என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், அவருடைய 80வது வயசுல 100% தொகையை அவரு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அதாவது அவர் கட்டின பணத்துல 100% தொகையை அவரு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரு 44 வயசு வரைக்கும் பணம் கட்டுவாரு. 45வது வயசுல இருந்து வருஷத்துக்கு 1,58,090 ரூபாய் அவருக்கு வருஷம் இயர்லி பென்ஷனா கேரண்டியா கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அவருடைய 80வது வயசுல அவரு கட்டின தொகையான 15 லட்சத்தையும் அவரே ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அப்படி ரிட்டர்ன் வாங்கினா கூட அடுத்த ஒரு ஆயுட்காலம் முழுக்க இதுக்கு முன்னாடி என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரோ அதே பென்ஷன் லைஃப் லாங் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவருடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய நாமினிக்கு கொடுக்கறதுக்கு எந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியமும் இல்லாதனால அவங்க நாமினிக்கு எந்த விதமான பணமும் கிடைக்காது. ஆப்ஷன் 7 என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், 76 வயசுல இருந்து 95 வயசு வரைக்கும் அவர் கட்டின பிரீமியத்துல 5% அவருக்கு வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதே மாதிரி அவர் 44 வயசு வரைக்கும் பணம் கட்டுவாரு. 45வது வயசுல இருந்து 75வது வயசு வரைக்கும் அவருக்கு 1,59,370 ரூபாய் அவருக்கு இயர்லி பென்ஷனா கிடைக்கும், கேரண்டீடு பென்ஷன். அவருடைய 76வது வயசுல இருந்து 95வது வயசு வரைக்கும் 5% ஆஃப் சம் அஷ்யூர்ட் 75,000 ரூபாய் சேர்த்து பழைய பென்ஷன் 1,59,000 பிளஸ் 5% ஆஃப் சம் அஷ்யூர்ட் 75,000 ரூபாய் சேர்ந்து அவருக்கு வருஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃபைனலா ஒரு சின்ன ரீகேப்காக மறுபடியும் சொல்றேன். ஆப்ஷன் 1 தவிர மிச்ச 6 ஆப்ஷன்ஸ்லயும் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் 15 லட்சம் ரூபாயை கொடுத்துருவாங்க. இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியத்தை எப்படி நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க, இல்ல நம்ம எப்படி வாங்கணும்னு ஆசைப்படுறோம், அதுதான் கரெக்டான வார்த்தையா இருக்கும். அதுலதான் மாறுபாடுகள் இருக்கும். ஆப்ஷன் 2 நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃபுக்கு அப்புறம் உங்க நாமினிக்கு டோட்டல் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் 15 லட்சம் ரூபாய் போகும். ஆப்ஷன் 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய 75வது வயசுல 7,5 லட்சம் ரூபாய் நீங்க வாங்கிக்குவீங்க. உங்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7,5 லட்சம் ரூபாய் உங்களுடைய நாமினிக்கு போகும். ஆப்ஷன் 4ல 75வது வயசுலயே 100% 15 லட்சம் ரூபாய் நீங்க கட்டின பிரீமியத்தை நீங்க வாங்கிக்குவீங்க. உங்களுடைய நாமினிக்கு அடுத்ததா எதுவும் போகாது. அடுத்த ஆப்ஷன் 5 நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய 80வது வயசுல 7,5 லட்சம் ரூபாயை நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்குவீங்க. உங்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நாமினிக்கு மீதம் இருக்கிற 7,5 லட்சம் ரூபாய் போகும். ஆப்ஷன் 6 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய 80வது வயசுல 100% பிரீமியம் 15 லட்சம் ரூபாயை நீங்க வாங்கிக்குவீங்க. அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு எந்த விதமான பிரீமியம் இல்லாதனால உங்களுடைய நாமினிக்கு எந்த பிரீமியமும் போகாது. அதுவே ஆப்ஷன் 7 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய 76வது வயசுல இருந்து 95வது வயசு வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 ரூபாய் நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த 20 வருஷம் வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதேனும் ரிஸ்க் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பேலன்ஸ் எத்தனை வருஷம் வாங்காம இருக்கீங்களோ அத்தனை வருஷ பிரீமியமை உங்களுடைய நாமினிக்கு கொடுத்துருவாங்க. சின்னதா இன்னொரு கால்குலேஷனும் பார்த்துடலாம். ஆப்ஷன் 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்ஐசி இருந்து உங்ககிட்ட வரக்கூடிய பென்ஷன் 1,57,890 ரூபாய் லைஃப் லாங் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதுவே நீங்க 7,5 லட்சம் ரூபாய் நீங்க முன்கூட்டியே வாங்கிடுறீங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டையும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் உங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 1,87,890 ரூபாய் 75 வயசுல இருந்து உங்களுடைய ஆயுட்காலம் முழுக்க உங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும். அதுவே ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்ஐசி பென்ஷன் 1,54,950 ரூபாய் உங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்கும். அது போக நீங்க ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் 15 லட்சம் வாங்குறீங்க இல்லைங்களா, அதையும் நீங்க ஒரு பென்ஷன் திட்டத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து தனியா ஒரு 60,000 ரூபாய் வருஷம் பென்ஷன் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 2,14,950 ரூபாய் உங்களுடைய 75 வயசுல இருந்து உங்களுக்கு பென்ஷனா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுவே ஆப்ஷன் 5 சூஸ் பண்ணீங்கன்னா எல்ஐசி கொடுக்குற பென்ஷன் 1,59,450 ரூபாய்
உங்களுடைய 80வது வயசுல 7.5 லட்சம் வாங்குவீங்க. அதை ஒரு பென்ஷன் திட்டத்துல போட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 30,000ன்னு அசம்ஷன் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டா கூட உங்களோட 81வது வயசுல இருந்து 1,89,450 உங்களுக்கு லைஃப் லாங் பென்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் 6 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1,58,900 உங்களுடைய எல்ஐசி பென்ஷன். 80வது வயசுல 15 லட்ச ரூபா வாங்குவீங்க. அதை ஒரு பென்ஷன் பிளான்ல முதலீடு பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு 60,000 வரும்னு அசம்ஷன் பண்ணோம் அப்படின்னா 2,18,900 உங்களுக்கு 81வது வயசுல இருந்து லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அதுவே ஆப்ஷன் 7 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்ஐசி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற போனஸ் என்ன அப்படின்னா 1,59,370 அது போக 76வது வயசுல இருந்து வருஷத்துக்கு 75,000 சம்மர் ஷூர்ல இருந்து 5% கொடுக்க போறாங்க. அதை ரெண்டையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 2,34,370 உங்களுடைய 76வது வயசுல இருந்து லைஃப் லாங் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ எல்ஐசியில நான் சின்னதா ஒரே ஒரு கால்குலேஷன் தான் போட்டிருக்கேன். நீங்க என்ன டிஃபர்மெண்ட் பீரியட் சூஸ் பண்ண போறீங்க, வருஷத்துக்கு எவ்வளவு பிரீமியம் கட்ட போறீங்க, உங்களோட வயசு என்ன அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு ஏத்த ஜீவன் தாரா 2 கொட்டேஷனை நீங்க வாங்குறதுக்கு கீழே என்னுடைய நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க ஜீவன் தாரா 2 பென்ஷன் பிளானை நீங்க எடுத்துக்கலாம். நமக்கு ஏன் பென்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு சரியான கன்க்ளூஷன் கிடைக்கும். கீழே கமெண்ட்ஸ்ல உங்களுடைய நிறை குறைகளை பதிவு பண்ணுங்க, அதை நான் திருத்திக்கிறேன். நம்ம சேனல்ல போடுற எல்ஐசி சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் அவங்களுக்கு எந்த விதமான எல்ஐசி பாலிசியும் இது வரைக்கும் அவர் எடுக்கல அப்படின்ற பட்சத்துல அவருக்கு என்னுடைய நம்பரை நீங்க கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த எல்ஐசி பாலிசியை நான் சஜஷன் பண்றேன். உங்க மூலியமா அவரும் எல்ஐசியில இருந்து பயனடைஞ்சுக்கட்டும். நன்றி, வணக்கம்.